ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் சிங்கப்பூரில் அப்படிங்கிறது தான் மக்களே நம்ம பார்க்க போகிறோம் கண்டினியூவாக. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கான ஒன் டே தான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் மக்களே. காலையில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு பேப்பர் போடுறது மக்களே. ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து நம்ம பேப்பர் போடுறது தான். அதுக்காண்டி தான் இப்போ காலைல கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பேப்பர் போட தான் போய்கிட்டு இருக்கோம் மக்களே. அந்த வேலையை முடிச்சுட்டு வண்டி ஓட்டம்லாம் ஓரமாக போடி 6 மணிக்கு நம்ம வந்து அடுத்து வேலைக்கு கிளம்பணும் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து வேலைக்கு கிளம்புவோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பேப்பரை போய் போட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். கேஸ் பேப்பர் எடுத்தாச்சு. பேப்பர் எடுத்து சைக்கிளில் வச்சுட்டோம், கிளம்ப போகிறோம். எப்போயுமே நம்ம பேப்பர் அங்கே தான் வரும். அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சு நம்மள்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, இந்த மட்டுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம எந்தெந்த பிளாக்கில் போடணும், என்னென்ன நம்பர் பிளாக்கு என்னென்னுங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம போய் கொண்டு போய் கரெக்டாக டக்குன்னு போட்டுற வேண்டியதான். மேபி அதிகபட்சம் 1 ஹவர் மக்களே. நான் ஓப்பன் ஆக மாட்டேங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான். இத்தனை வீட்டுக்கு போட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ இதில் என்னென்ன இருக்கணும், 2 ST, ஒரு சௌபா, 4 ST, ஒரு சௌபா, 2 சௌபா, ஒரு SM. ஓகே மக்களே, டக்குன்னு அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். எதனா இப்படி போட்டக்கூடாது, ஏன்னா குப்பத்தொட்டிலாம் கொண்டு போய் போடணும். நம்ம பேப்பர் எடுத்துகிட்டு கொண்டு போய் குப்பத்தொட்டில் கொண்டு போய் போடணும் மக்களே. ஃபைனலி வந்துட்டு பேப்பர் போடுற ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் 1 ஹவர் தான். 1 ஹவர்லேயே நம்ம அடித்து தள்ளி விட்டு கிளம்பியாச்சு மக்களே. அடுத்து வந்துட்டு போய்ட்டு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து என்ன ஒர்க் அப்படின்னா வந்துட்டு அடுத்து எப்போயும் நம்ம ஒரு சைனீஸ் கார்டனில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். அங்கே வந்துட்டு ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம். அதனால் அடுத்து அங்கே கிளம்பணும். நேற்று லீவ் எடுத்தோம், இன்றைக்கி நம்ம அங்கே கிளம்பி போக வேண்டியதான் மக்களே. ஓகே மக்களே, அப்படியே கிளம்புவோம். நம்மளோட சைக்கிள் இங்கே நிப்பாட்டியிருக்கோம், எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான் கைஸ். அப்படியே இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோங்கிறத இன்றைக்கி கண்டினியூவாக பார்ப்போம் கைஸ். ஃபைனலி கிளம்பிட்டோம். நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப நம்ம சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா மெயின் வந்து ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு முதல் நாளே கட்டி வச்சுருவாங்க சாப்பாடை. அதே மட்டும் நம்மளும் நேற்றே கட்டி வச்சாச்சு சாப்பாடை. பேப்பரை போட்டோம், வந்தோம், ஃப்ரெஷ் ஆனோம், டக்குன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து நம்ம போய் கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா வந்து 5 வெள்ளி 6 வெள்ளி வந்துடும் சாப்பாடே. நமக்கு சம்பளமே 60 வெள்ளி 70 வெள்ளி தான் கிடைக்கும். அதுலேயும் ஒரு 10 வெள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்குன்னு. 50 வெள்ளி 40 வெள்ளி அப்படி தான் கிடைக்கும். அதனால் வந்துட்டு நம்ம சாப்பாடு எப்பயுமே கொண்டு போகிறது வந்து பெஸ்ட்டு மக்களே, ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சாப்பாடு வந்து கையோடு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் கைஸ். இப்போ நம்ம நேராக போய்ட்டு MRTயில் போய்ட்டு ட்ரெயின் ஏறி நம்ம பிளேஸ்க்கு நம்ம போயிட வேண்டியதான் கைஸ். நம்ம அங்கே போயிட்டு இந்த சிக்னலை க்ராஸ் பண்ணி தான் நம்ம MRTக்கு போகணும். மாலுக்கு கீழேயே வந்து MRT இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 3-4 லைன் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து சர்க்கிள் லைன் எடுக்கணும் மக்களை. சர்க்கிள் லைன் எடுத்து நம்மகிட்ட சுவிட்ச் இருக்கும், அதை தட்டி விட்டோம்னா ஓப்பன் ஆகும், சிக்னல் ஓப்பன் ஆகும். நமக்கான சிக்னல் வாக்கிங் சிக்னல் ஓப்பன் ஆகும். அந்த வாக்கிங்கில் வந்துட்டு நம்ம நடந்து போயிடலாம் கைஸ். ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே, நமக்கான சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பி MRTக்கு போக வேண்டியதான். MRTலேருந்து ட்ரெயின் எடுத்து சைனீஸ் கார்டன் போக வேண்டியதான் மக்களே. இன்றைக்கி கூட்டம் இருக்காது மக்களே. மார்னிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி சண்டேயா, அதனால் மார்னிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போக போக க்ரௌட் அதிகமாக இருக்கும். இந்த டயத்தில் வந்து டோட்டலி கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உள்ளே போனால் அதான் தெரியும். மேக்ஸிமம் இருக்காது. அப்போ மக்களே MRT பக்கத்தில் வந்துட்டோம், MRTக்குள்ளே போவோம். இல்லை அப்படியே கீழே போக வேண்டியதான் மக்களே. இங்கே கீழே போய் அந்த எஸ்கலேட்டரில் அடுத்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு எஸ்கலேட்டர் வரும், அதில் கீழே இறங்கி அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு MRT கார்டு இருக்குது, அதை வைக்கணும் மக்களே. மேக்ஸிமம் இன்றைக்கி கூட்டம் இல்லை கைஸ், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவரும் நானும் மட்டும்தான் டோட்டலாகவே நடந்து போய்கிட்டு இருக்கோம், வேறு யாருமே இல்லை. அந்த கீழே இருக்கா அந்த லைனில் நம்ம ஊரில் மட்டும் தான் மெத்தடு. நம்ம ஊரில் என்னமோ அதே மெத்தடு தான் இங்கேயும் MRTக்கு. வேறு ஒன்றுமே இல்லை, புதுசாக ஒன்றுமே இல்லை மக்களே. ரொம்ப வெரி ஈஸி தான். நேராக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கேபினுக்கு போயிடும் மக்களே. நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஸ்டோர் ரூம். அங்கே போய் அப்படியே உட்காந்துருவோம். உட்காந்துட்டு மணி வந்து இப்போ 7 தான் ஆகுது. நம்ம 1 ஹவர் வந்து ஏர்லியாகவே வந்துட்டோம். உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூலு. நம்ம அங்கே போவேன்னா நம்ம ஸ்டோர் வந்து இந்த சைடு இருக்குது. நம்ம அதில் போய் ஸ்ட்ரைட்டாக போய் செக்யூரிட்டியை போய் சைன் போட்டு அப்படியே நேராக நம்ம வந்துட்டு இதுக்கு போயிட வேண்டியதான் மக்களே.
நம்ம ஸ்டோரில் போய் உட்காந்து ரெஸ்ட்டை போடுவோம். மக்களே 2 சைடுமே எப்படி ஸ்விம்மிங் பூல் நல்லாயிருக்கும், உள்ள செம்மையாக இருக்கும். மக்களே ஃபைனலி வந்துவிட்டோம், ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் மக்களே. இங்கே வந்து உள்ளே உட்காந்துருக்கோம்னா யாரும் வரல, எல்லாருமே 8 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம அப்படியே படுத்துக்க வேண்டியதான். நான் படுத்துக்க வேண்டியதான் மக்களே. வந்தோடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பனானா கேக் இருந்துச்சு, லைட்டாக பனானா கேக்கை போட்டு லைட்டாக தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே என்னமோ எடுத்து இருக்குது மக்களே, இது யாரோ வாங்கி வச்சுருக்காங்க மக்களே. சாம்பல்னு சொல்லிட்டு கருவாடு வாங்கி வச்சுருக்காங்க யாரோ. எனக்கு சாப்பாட்டுக்கு மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம லீவு, நேற்று நம்ம வரல, இன்றைக்கி தான் நம்ம வந்தோம். நேற்று வந்து ஒரு சில காரணங்களால் லீவ் போட்டோம். நம்ம சிம்மு வேறு டெர்மினேட் ஆகிடுச்சு மக்களே. திரும்ப அந்த சிம்மை வந்து அதே நம்பர் வாங்க முடியுமான்னு தெரில. இன்றைக்கி ஈவினிங் போய்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு தான் 30, நாளைக்கு ட்ரை பண்ணி என்னென்னு பார்ப்போம் மக்களே. இன்றைக்கான டே வந்து ஓடிடும். இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியாது விஷயம். ஏன்னா இன்றைக்கான டேயில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் வந்து இன்றைக்கி டஃப்பாக தான் இருக்கும். மேபி கேரியர் வரான்னு தெரியல. இன்றைக்கி ஆள் கம்மியாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 5 பேர் இல்லை 6 பேர் தான் இருப்போம் மொத்தமாகவே. அதனால தான் மக்களே. ஓகே மக்களே, பார்ப்போம், கண்டினியூவாக பார்ப்போம். அங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சிஸ்டம் மானிட்டர், அங்கே கேமிங் சேரு. அங்கே போவோம். இது நல்லா இருக்கும் மக்கள். இந்த சேர், இந்த கேமிங் சேர் வந்து பக்காவாக இருப்பாப்புல. என்ன படுத்துட்டோம்னா அன்றைக்கி படுக்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். நல்லாயிருக்கும் மக்கள். இந்த சேர் வந்து செம்மையாக இருக்கும். உள்ளே எத்தனை சேர் கிடக்கும் பாருங்க. பின்னாடியே 3-4 சேர் கிடக்கு. நம்ம ஒரு சேர் வச்சுருக்கோம், அங்கே 2 சேர் கிடக்கு. எவ்வளோ சேர் கிடக்கு. மொபைல் ஹோல்ட்ரு அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக கிடக்கு மக்களே. மானிட்ரு, சிபியு, கீழே ஒரு லேப்டாப் ஒன்று. இப்போ வந்து ஃபிக்ஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் தலையை வேறு ஆட்டிக்கிட்டு வேறு இருக்கான், டமாக்குன்னு. மொபைல் ஹோல்ட்ரு, சார்ஜிங்கு, ஃபேனு 1 2 3 4 5 6 7 ஃபேன் இருக்குது மக்களே. மொத்தம் 7 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. 7 ஃபேன் இருக்குது, ஆனால் ஓடலை, இருக்குது ஆனால் 7 ஃபேன். ஓகே மக்களே, இன்றைக்கி கண்டினியூவாக பார்ப்போம். அப்படியே ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு மேலே முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். பாவம் மக்களே.